ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நாலாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையுமே தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கட் பண்ணதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கடைசியில் முடிக்கும்போது கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கும் நமக்கு கிடைக்கும். அதில் உள்ளே வச்ச குச்சி எடுத்துருங்க. நான் இப்போ அந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கணும். சுற்றுறதுக்கு எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் இல்லை அந்த க்ளூ போடுற அந்த ஃபெவிஸ்டிக்கோட அந்த பாட்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். நம்ம எது எடுக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்து கிடைக்கும். இது சுற்றும் போது அங்கங்கே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க, கலந்து வராமல் இருக்கிறதுக்காக. முடிக்கும் போதும் நல்லா க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு அதை எடுத்துடலாம். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். ஒரு ரோவில் 5 ரோல் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. இப்போ நான் அது மாதிரி 3 செட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 செட்டையுமே சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ 3 செட்டுமே ஒட்டியாச்சு. இதை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு இதே மாதிரி இன்னொன்று பண்ணி எடுத்துக்கலாம். 5 ரோல் வச்சு 2 செட் நம்ம இப்போ பண்ணியாச்சு. இனி இதே மாதிரி 4 ரோல் வச்சு 2 செட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒட்டின மாதிரியே நம்ம இதில் வந்து 4 ரோல் வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இதுலேயுமே நமக்கு 3 ரோ வேணும். இதுலேயும் இப்போது நம்ம 2 செட் பண்ணி எடுத்தாச்சு. இனி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே பேஸில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க 4 செட்டையுமே ஒட்டி விட்டுடலாம். இதை ஒட்டும்போது இந்த கார்னரில் 2 ஜாயின் ஆகிற பிளேஸ்லேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டு 2ஐயும் ஒட்டி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம மற்ற 2 சைடையும் ஒட்டி எடுத்துடலாம். கடைசி ரோல் ஒட்டும்போது அதோட 2 கார்னர்லேயுமே க்ளூ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒரு அழகான பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே நான் இப்போது கலர் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இனி இதுக்கு நடுவில் நம்ம அந்த கார்ட்போர்டு ஒட்டியிருக்கக்கூடிய பிளேஸில் ஒரு ஒயிட் கலர் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்ட போகிறோம். நான் ஒயிட் கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு கலர் ஷீட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்மளோட ஆர்கனைசர் ரெடி. இனி இதில் நம்ம என்ன வேணாலும் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போது எங்கள் டேபிள் மேலே இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
நீங்கள் இது மாதிரி திங்ஸ்லாம் போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லை கிச்சனில் அந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.